ஹாய் சார், வணக்கம் சார். சார் ஏதோ படம் வரைகிறாங்க. என்ன படம் வரைகிறான்னு தெரியல. ஓ அதான் கலங்கரை விளக்கம். கலங்கரை விளக்கம் தான் சார் வரைஞ்சிட்ருக்காங்க. கலங்கரை விளக்கம் அப்படிங்கிறது பன்னெடுங்காலத்திலிருந்தே இருக்கிறது. அதாவது இப்போ கடற்கரைகளில் மாலுமிகள், அதாவது கப்பற்படையில் இருக்கிறவங்க எல்லாம் கலங்கரை விளக்கம் வச்சு தான் நம்ம, அதாவது அவங்க கரைக்கு வரணும்னா அதை வச்சு தான் வந்துட்டுருக்காங்க. ஆமாம் சார், கலங்கரை விளக்கம் அதாவது சின்ன பிள்ளைங்களுக்கு கலர் காம்பினேஷன் காமிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். அதுக்காக தான் அந்த சின்ன படத்தை வரைஞ்சிட்ருக்கேன். நீங்கள் சிம்பிளாக இருக்குன்னு நினைக்காதீங்க. கலர் காம்பினேஷன் நல்லா காமிக்கலாம், கலங்கரை விளக்கம் பற்றி நல்லா சொல்லலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இதை படத்தை காமிச்சிட்ருக்கேன். வரைஞ்சி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி வரைஞ்சிட்ருக்கேன். ஓகேயா? சரிப்பா, நீங்கள் சொல்லுங்கள். தேங்க்யூ சார். சார், அதாவது கலங்கரை விளக்கம் 1500ஆவது வருஷத்தில் ரோமானியர்கள் எல்லாம் கலங்கரை விளக்கம் அதிகமாக வைத்துள்ளார்கள் அப்படின்ட்டு ஹிஸ்ட்ரி இருக்குது. அதாவது முந்தி கலங்கரை விளக்கம் இப்போ இருக்கிற லைட்டு மாதிரி அப்போ கிடையாது. அப்போ ஒரு பெரிய தூண் பில்லர் மாதிரி பெரிய ஒரு டவர் கட்டி அதுக்கு மேலே விறகுகள் வச்சு எரிச்சிட்ருக்காங்க. விறகுகள் வச்சு எரித்து அந்த விளக்கை வச்சு தான் தூரத்தில் வர்ற தோணிகள் கப்பல்கள் எல்லாம் அப்படியே கரைக்கு வர்றதுக்கு ஒரு அடையாளமாக அது இருந்திருக்கு. அது மட்டும் இல்லை, அந்த விறகுகள் காற்றுல அணைஞ்சு போயிடும். ஸோ அதனால் அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, அடுத்து வர்ற காலகட்டத்தில் தீப்பந்தங்கள், அதுக்கப்புறம் மெழுகுவர்த்தி இதெல்லாம் வச்சு எரித்து அந்த லைட்டை தூரத்தில் உள்ள கப்பலில் வர்றவங்களுக்கு காமிச்சு அதை வச்சு பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் தான் 1920 தான் தாமஸ் ஆல்வா எடிசன் பல்பு கண்டுபிடிச்சதுக்கப்புறம் மின்சார விளக்கு பவர்ஃபுல்லாக மாறிடுச்சு. அது எல்லா இடத்துலையும் பவர்ஃபுல்லாக வரவும் அப்போ தான் அந்த மின்சார விளக்கை வச்சு பெரிய லெவலில் இப்போ உள்ள மாடர்ன் டெக்னிக்கில் இந்த கலங்கரை விளக்கங்களை வச்சுட்டு இருக்காங்க. அதாவது கலங்கரை விளக்கம் இப்போது சின்ன லைட்டு உள்ளே இருக்குது. ஆனால் அதையே ஃபோக்கஸ் பண்ணி ரொம்ப தூரத்தில் வர்றவங்களுக்கு பெரிய லைட்டாக குவிச்சு காமிக்கிற மாதிரி செட்டிங்லாம் செஞ்சு இப்போ மாடர்ன் டெக்னிக்கில் வச்சுருக்காங்க. ஸோ இப்போ உள்ள கலங்கரை விளக்கங்கள் பிள்ளைங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்க. எல்லா இடத்துலையும், அதாவது எல்லா கடற்கரைகளில் அதாவது முக்கியமான கடற்கரைகளில் கண்டிப்பாக இருக்கும். தூத்துக்குடியில், சென்னையில் எல்லாம் பார்த்துருப்பீங்க. சரி, ஓகே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பிடிக்காதவங்க தயவு செஞ்சு என்ன குறைகள் இருக்குங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். சரிங்களா சார்? எஸ் சார். ஆமாம் மக்களே. தேங்க்யூ.